என் உயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். மாணிக்க லாரன்ஸ் வீடு அது தெரியல சார். சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? ஏய், நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி, ஓ உசுறு ஏன் கையில தாண்டியை. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. தலைவனோட மாநாடு கொப்ப மவனே எல்லாம் வழிய விடு. அந்த பழத்தை விட்டு ஏத்துறேன். அந்த பழத்துல அந்த பழத்தை விட்டு ஏத்துறேன். அதுக்குள்ள விட்டா வண்டி வந்து நாசமா போற எடுபட்ட வயல்களா வந்திருக்கீங்க. என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுன்னு வந்திருக்கீங்க. 100 அடி குடிக்கமம் சாய்ந்து ஒரு கார் விபத்துக்குள்ளானது. நல்வாய்ப்பாக யாருக்கும் உயிர் சேதமும் ஏற்படாமல் பொருட்சேதம் மட்டுமே ஏற்பட்டது. எல்லாருமே சுனா பணம் ஆயிர முடியுமாடா? துபாயில நம்ம இருந்த ரேஞ்சுக்கு இங்க வணக்கம்டா மாப்பிள்ள. அப்பா எவ்வளவு கூட்டம். அப்புறம் என்ன ரூம் போட்டா தங்குவோம், அப்படியே உட்கார்ந்துருவோம் ப்ரோ. நம்ம எங்க தங்க போறோம்? எங்க வேணா தங்கலாம் பாஸ். அங்க பாருங்க எவ்வளவு பேர் படுத்திருக்காங்க. வாங்க, வேற யாரா படுக்கிறதுக்குள்ள நம்ம ஓடி போய் படுத்துக்கலாம். உனக்கு எத்தனை மணிக்கு பஸ்? 8:10. உனக்கு 8:10. எத்தனை மணிக்கு வந்த? 3:45. பாத்தியா, அவங்க புள்ளையா நீ புள்ளையா? நியாயமா பார்த்தா நீங்களா ராத்திரில இருந்து படுத்து கிடந்திருக்கேன்டா. நீ அனுப்பலனா உன்னை இங்கேயே கண்டந்தோட்டமா வெட்டி போட்டுட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். எப்படியாவது சமாளப்படுத்துவான். சொல்றதெல்லாம் ஓகே தான். போட்டிங்கன்னா தேவலாம் சண்டை போடுவாங்க. சண்டை எல்லாம் வராது சார். அதுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். சரி, ஒரு பாட்டு போடுங்க. ரெண்டு பாட்டை மாத்துக்கடா. ஏய், எவன்டா ஆஸ்பத்திரியில இருந்து முறைக்கிறேன்? ஓடு ஓடு உள்ள உடையடா மண்டே உடைஞ்சறானே. என்னடா ஹனுமார் வால் மாதிரி போய்கிட்டு இருக்கு. முடியல முடியல. சும்மா அதறது இல்ல. விஜய் உயிரன வரனா. விஜய் எளியவன் குரல்னா. நேரத்துல உன் காது கிழிஞ்சிருந்தா. விஜய் உயிரன வரனா. விஜய் எளியவன் குரல்னா. சாமி ஊர்வலம் வந்துட்டு இருக்கு. வேற மாதிரி போயிட்டு இருக்கோம்டா. அன்று மக்களை நோக்கி செல்கின்றார் அண்ணா, இன்று மக்களை நோக்கி செல்கிறார் நமது அண்ணா. I want more emotion. யாரா நீ திடீர்னு தண்ணிக்குள்ள வந்து வர்ற? மக்கள் தானே மன்னர்களே உனக்கு கட்ட வரனா. எங்க ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்க இங்க தவறீங்க? வழிய விடு, இல்லைன்னா எவன வழியில நின்னாலும் நாங்க மிதிச்சிட்டு போயிருவோம். ஏன்னா அந்த லெவல்ல இருக்கோம். தலைவர் வந்து அழுதுட்டான்னு சொல்றாங்க. கொப்ப மவனே, தலைவன் அழுகல, தமிழ்நாடே அழுகுது. ஒரு முறை சிங்கம் கரிச்சிச்சதுன்னா அந்த சவுண்ட்ல ஒரு 8 கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும். அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும். வேடிக்கை பார்க்கறதுக்கெல்லாம் வெளியில வராது. மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. வேட்டையில கூட
உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும். அதுலயும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும். அண்ணன்பா அதனால தான் அடிச்சேன். என் நெஞ்சில் குடியிருக்கும். என்ன கூட்டம், என்ன கூட்டம்டா. நான் இந்த மண்ணில் கால் எடுத்து வச்ச உடனே ஒரே ஒருத்தரை பத்தி தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். சினிமானாலும் சரி, அரசியல்னாலும் சரி, நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். வர்ற மாதிரி ஆனா வர மாதிரியே குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பழகிறதுக்கு எனக்கு நிறையவே வாய்ப்பு கிடைச்சது. 1967லயும் 1977லயும் நம்ம தமிழக அரசியல் ஒரு மிகப்பெரிய ஆட்சி அதிகார மாற்றங்கள் ஒண்ணு நடந்துச்சு இல்லையா? அதே மாதிரிதான் அடுத்த வருஷம் 2026ல அப்படி ஒரு வரலாறு திரும்ப போகுதுன்னு உறுதியா சொல்றதுக்கான மாநாடு தான் நம்மளோட இந்த 2வது மாநில மாநாடு. என்ன ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கான்? என்ன ஐடியா வச்சிருக்கான் மனசுல? விவரம் இல்லாத பையங்க. நம்ம அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அட இவரெல்லாம் வர மாட்டாரியா, அவரே வரல, இவரே வரல, இவருங்க வர போறாரு அப்படின்ட்டு நிறைய பேர் ஜோஷியம் சொன்னாங்க. நான் கேட்டேனா? இல்ல. புதுசா ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது என்னடானா, ஆட்சியை பிடிக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்ல இல்லையா? ஆமால. ஆமாவா இல்லையா? ஆமா மட்டும்தான். இப்ப அதெல்லாம் விட்டாங்க. இப்ப இங்க வந்துட்டாங்க. இவர் நேரா ஷூட்டிங்ல இருந்து வருவாராம், வந்து ஆட்சியை பிடிப்பாராம். அது எப்படி இவராலே முடியும்? அவராலே முடியல, இவராலே முடியல. அவருக்கு அத்தனை வருஷம் ஆச்சு, இவராலே எப்படி முடியும்? ஒரு பக்கம் நினைக்கிறேன் அப்படி. அத சொல்லு முதல்ல. ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். ஏதோ அண்டர் கிரவுண்ட் ஆதாயத்துக்காக டீல் போட்டுக்கிட்டு, டீல் பேசிக்கிட்டு, இந்த அலையன்ஸ் வச்சுக்கிட்டு இந்த ஊரை ஏமாத்துற கட்சி எல்லாம் நம்ம டிவிக்கே கிடையாதுங்க. கோல்டியா கோல்டியா ஏன் சிரிக்கிற? மறத்து போச்சு சார். பாஜகவோட நேரடி கூட்டணியோ இல்ல மறைமுக கூட்டணியோ உறவு வச்சுக்க. நாம என்ன உலகமாக ஊழல் கட்சி என்ன? எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவர்களே. சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. சின்னதா ஒண்ணே ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க. இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க. அது போதும். இல்லப்ப அப்பதான் தரமாட்டேன்னு. வேணுமேத்தா? இல்லப்ப வேணும் தான். தரமாட்டேன் ராசா. அதனால அந்த நீட்டு தேர்வு தேவையில்லைன்னு அறிவிச்சிருங்க. அது போதும். என்னையும் மதிச்சு கேட்ட பத்தியா? பெருமையா இருக்கா கேட்ட உனக்கு? இந்த அண்ணனால 5 பைசா கூட கொடுக்க முடியலன்னு நினைக்க போறா தம்பி. என்னதே? இப்ப ஆட்சியில இருக்கிற இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக என்ன செய்துன்னு தெரியும்ல? எதிர்கட்சியா இருந்தா போங்க மோடின்னு பலூன் விடுறது, ஆளுங்கட்சியா இருந்தா வாங்க மோடின்னு கொடை பிடிச்சுக்கிட்டு கும்பிடு போடுறது. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. இது மட்டுமா? ஒரு ரைடுன்னு ஒன்று வந்துட்டா போதும். இது வரைக்கும் போகவே போகாத ஒரு மீட்டிங் காரணம் காட்டி டெல்லிக்கு போறது, அங்க ஒரு சீக்ரெட் மீட்டிங் நடத்துறது. நல்லா நோட் பண்ணணும் மக்களே. அந்த மீட்டிங் அப்புறம் இந்த இஷ்யூ அப்படியே காணாம போயிருக்குமே. ரொம்ப கேவலமா இருக்கியா? இதுதான் ஓகே. ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். ப்ரோ எனக்கு பெரியா வருது ப்ரோ. இப்போ அங்கிள் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள். நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா? நியாயம் இருக்கா? ஊழல் இல்லாம இருக்கா? சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? சொல்லுங்க மை டியர் அங்கிள், சொல்லுங்க. நீ அப்படி பேசுன அப்படியா? இடத்துல, வேலைக்கு போற இடத்துல, வெளியில போற இடத்துலன்னு அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண்களும் கதறாங்க. அந்த கதறல் சத்தம் ஏதாவது உங்க காதுல கேக்குதா அங்கிள்? இதுல வேற உங்க அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க. வாட் இஸ் திஸ் அங்கிள்? இஸ் வெரி வெரி ராங் அங்கிள், இஸ் வெரி வெரி ராங். என்னமோ நினைச்சேன்னு சொன்னீங்க, அது என்னது? ஐயோ வேணா, சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? சொல்லலைன்னா என் தலை வெடிச்சிரும்டா. சொல்லு. உங்களை இந்த ஏரியா மாமா நினைச்சேன். வர மாமா. மாமாவா? இவ்வளவு கேவலமா நினைச்ச? கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இப்போதாண்டா எனக்கு நிம்மதி.
ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாப்பா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.